அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகுப்பு தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் சிறப்புகளையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இருக்குல்ல, அந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். சென்னை மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தின் தலைநகரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பரப்பளவில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகச்சிறிய மாவட்டம் இந்த சென்னை மாவட்டம். மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா, அதிகமாகவும் மக்கள் அடர்த்தின்னு பார்த்திங்கனாலும் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாவட்டம். ஓகேவா? மக்கள் தொகை அதிகமாகவும் மக்கள் அடர்த்தி அதிகமாகவும் இருக்கும். தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நகரம் வந்து இந்த சென்னை மாவட்டம். ஓகேவா? இதில் சிறப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஆசியாவின் ட்ரெட்டாயின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய கலாச்சாரத்தின் நுழைவாயில்னு இந்த மாவட்டத்தை சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் சென்னை மெரினா கடற்கரை, சென்னை அருங்காட்சியகம், இந்த மாதிரி இதோட சிறப்புகளை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க நம்ம சென்னை மாவட்டத்தை பற்றி பார்க்கலாம். இது தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மேப்பு. இதில் சென்னை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த சென்னை மாவட்டத்தோட அண்டை மாவட்டங்கள், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்தக்கூடிய மாவட்டங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா என்னென்ன மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று திருவள்ளூர், இன்னொன்று காஞ்சிபுரம், இன்னொன்று செங்கல்பட்டு. ஓகேவா? இந்த 3 மாவட்டங்கள் தான் சென்னை பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள், அதாவது எல்லைகளை பகிர்ந்துக்கிறக்கூடிய மாவட்டங்கள். எதுன்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 3 மாவட்டங்கள். நெக்ஸ்ட்டு இதோட வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை பொறுத்தளவு எல்லாருமே வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து சோழர்களோட இதாக இருக்கும். ஓகேவா? சோழர்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர்கள், சாதவாகனர்கள்னு சொல்லக்கூடிய ஆந்திராக்காரர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்களையும் சிறப்புற்ற பல்லவரசர் பார்த்திங்கன்னா பப்புசாமி என்பவர் இந்த பகுதியில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அகெயின் யார் வருவான்னு பார்த்திங்கன்னா பல்லவர்களை தோற்கடிச்சிட்டு பிற்கால சோழர்கள் வருவாங்க. அகெயின் அவங்கள அடிச்சுட்டு டெல்லி பாமினி சுல்தான்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த ஆட்சியை வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு இருக்காங்களே, அந்த மன்னர்கள் வந்து இந்த பகுதியை ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? அவங்களும் இந்த சென்னை மாவட்டத்தை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் வருவாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் இந்த சென்னை பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ வரலாறுன்னு பார்த்தோம்னா இந்த சென்னை வந்து முற்காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, முற்காலத்தில் வந்து இந்த சென்னை வந்து மதராசப்பட்டினம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? முற்காலத்தில் வந்து சென்னை வந்து மதராசப்பட்டினம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வந்து எந்த அந்த சென்னை மாவட்ட பகுதி வந்து எது இருக்குமா, எந்த ஆற்று பகுதியில் இருக்கும் பார்த்திங்கன்னா கடலூர் பெண்ணாக இருக்கும். ஓகேவா? நெல்லூர் பெண்ணார் நதிக்கும், அதாவது தென்பெண்ணை வடபெண்ணைன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதிகளுக்கு இடைப்பட்ட இதில் தான் இந்த சென்னை பகுதி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் பெண்ணார் நதிக்கும் நெல்லூர் பெண்ணார் நதிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த சென்னைன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதை வடபெண்ணை தென்பெண்ணினும் சொல்லுவாங்க. முற்காலத்தில் வந்து மதராசப்பட்டினம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முற்காலத்தில் வந்து சென்னையோட தலைநகர் எதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட தேவைக்காக வேண்டி, வணிக நோக்கத்துக்காக வேண்டி சென்னப்ப நாயக்கன்ற அவர்கிட்ட இருந்து வாங்கி பிரான்சிஸ் என்பவர் வந்து உருவாக்கியிருப்பார் இந்த சென்னை வந்து. ஓகேவா? முற்காலத்தில் வந்து சென்னையோட தலைநகரமாக எது இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் வந்து அவங்களோட வணிக தேவைக்காக உருவாக்குனது சென்னை. யார்கிட்ட இருந்து வாங்கினா சென்னப்ப நாயக்கர்கிட்ட அவர்கிட்ட இருந்து வாங்கி பிரான்சிஸ் என்பவர் வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேவா? முற்கால சோழ வம்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொண்டைமான் இளந்தரையன் இருப்பார். அவரால் தான் வந்து இந்த ஆட்சி பகுதி வந்து ஃபஸ்ட்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? எந்த வருஷம் பார்த்திங்கன்னா கிமு 2வது நூற்றாண்டில் வந்து இந்த தொண்டைமான் இளந்தரையன் வந்து முற்கால சோழ வம்சத்தை சேர்ந்த தொண்டைமான் இளந்தரையன் வந்து ஆட்சி பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டில் வந்து 2வது நூற்றாண்டில் வந்து கிறிஸ்துவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியேவும், கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னேவே இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க முற்கால சோழர்கள் வந்து.
ஆகே இப்பகுதி வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா குறும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறும்பர் இன மக்கள் இருக்காங்களே அவங்களோட பகுதியிலே வந்து இந்த சென்னைன்னு சொல்லியிருப்பாங்க. குறும்பர் இன மக்களின் பகுதியத்தை சென்னைன்னு சொல்லியிருப்பாங்க. குறும்பா என்று சொல்லக்கூடிய அந்த இன மக்கள் வந்து வாழ்ந்துருப்பாங்க, அந்த பகுதியத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த முற்கால சோழர்களுக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சாதவாகனர். அதில் ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிமாலி ஆதிக்கத்தினால அந்த அவங்களோட முற்கால சோழரோட வந்து ஆட்சி வந்து வலுவிழந்து இவங்களோட ஆட்சி வந்து ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அவங்க முற்கால சோழர் தொண்டைமான் இளந்திரையர் அவரோட ஆட்சி முடிஞ்சு வந்து இரண்டாம் புலிமாலி என்று சொல்லக்கூடிய ஆந்திரா சாதவாகனர்கள் இருக்காங்களே அவங்களோட வந்து இந்த ஆட்சிக்கு வந்து அவங்களோட சோழாட்சி வந்து முடிவுக்கு வந்துடும் இவங்கனால, புலிமாலினால். ஓகே, இரண்டாம் புலிமாலினால் சோழாட்சி வந்து முடிவுக்கு வந்துடும். அகெயின் அவங்களுக்கு அப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆந்திரா சாதவாகனர் இருக்காங்களா அவங்களுக்கு அப்புறம் யார் வரும்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் வருவாங்க. ஓகேவா? பல்லவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்புசாமி என்பவர் தான் இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச முதல் பல்லவர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பப்புசாமி. ஓகேவா? இரண்டாம் புலிமாலி அந்த அவங்களோட ஆட்சியை வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அதுலேயும் யாரும் பார்த்திங்கன்னா பப்புசாமி என்ற பல்லவர் வந்து இது பண்ணுவாங்க, ஆட்சி பண்ணுவாங்க. ஓகேவா? இவங்க இந்த பல்லவர்கள் வந்து எந்தெந்த வருஷம் வந்து ஆட்சி பண்ணுவாங்க, அதாவது எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த பல்லவர்கள் வந்து இந்த மாவட்டத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3வது நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு இறுதி வரை வந்து இந்த பல்லவர்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருக்கும்? முற்கால சோழர்கிட்ட இருக்கும் இந்த பகுதி. தொண்டைமான் இளந்திரையர் என்பவர்கிட்ட வந்து வாங்கி அவங்ககிட்ட வந்து யார் கைப்பற்றுவானா இரண்டாம் புலிமாலி, அதாவது ஆந்திரா சாதவாகனர்கள் என்று சொல்லக்கூடியவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து இந்த ஆட்சியை கைப்பற்றி அதுக்கப்புறம் அந்த சாதவாகனர்கிட்ட வந்து யார் கைப்பற்றுவாங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்களை யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்புசாமி என்பவர் வந்து அந்த ஆட்சியை வந்து வாங்கிடுவாங்க. எந்த நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க வந்து பல்லவர்கள் வந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேவா? இந்த பகுதியில் வந்து அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்கள். அகெயின் பிற்கால சோழர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள தோற்கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி மற்றும் பாமனி சுல்தான்கள் வந்து இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்வாங்க. ஓகேவா? பிற்கால சோழர்கள் அகெயின் வருவாங்க. அவங்கள தோற்கடிச்சிட்டு யார் வருவாங்கன்னா டெல்லியும் பாமனி சுல்தான்களும் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களை ஜெயிச்சுட்டு அடுத்தப்புறம் யார் வருவாங்கன்னா 1361 வந்து விஜயநகர மன்னர்கள் வந்து ஓகேவா இந்த இரண்டாம் குமார கம்மனா மற்றும் முதலார் புக்கர் இவங்களால் இந்த பகுதி வந்து ஆட்சி செய்ய முடியும். ஆட்சி செஞ்சுருப்பாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1361 யாரை தோற்கடிச்சுன்னா டெல்லி மற்றும் பாமினி சுல்தான்கள் இருக்காங்களே அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டு இந்த பகுதியை வந்து இவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா குமார கம்பனா மற்றும் முதலாம் புக்கர் விஜயநகர மன்னர்களில். ஓகேவா? ஆட்சியை வந்து கைப்பற்றுவாங்க. இவங்களோட இந்த பகுதி வந்து ஓகேவா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழவேற்காட்டிலேருந்து சாந்தோம் யார் அடுத்து கூடி வருவாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். ஓகேவா? விஜயநகர இவங்களை வந்து தோற்கடிச்சிட்டு விஜயநகர மன்னர்களை வந்து தோற்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதியை யார் கைப்பற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் வருவாங்க. இவங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா பழவேற்காடும் சாந்தோம் வரை வந்து இவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க. ஓகே, இந்த போர்ச்சுகீசியர்கள் தான் சென்னைக்கு வந்து மதராஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. போர்ச்சுகீசியர்கள் தான் சென்னைக்கு வந்து மதராஸ்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வச்சுருக்க மாட்டாங்க. மதராஸ்னு சென்னைக்கு யார் பேர் வச்சாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இவங்க தான் பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 22ஆம் நாள் வந்து தமர்லா வெங்கடாபதியிட்ட இருந்து கூவம் ஆற்றுக்கும் எழும்பூர் ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் வந்து பிரான்சிஸ்டேவும் ஆண்ட்ரூ கோகன் இந்த 2 ஆங்கிலேயர்கள் இந்த தமர்லா வெங்கடாபதி அவர்கிட்ட இருந்து இந்த கூவம் ஆற்றுக்கும் எழும்பூர் ஆற்றுக்கு இடைப்பட்ட பகுதியை வாங்கி எந்த வருஷம் பார்த்திங்கன்னா
1639 ஆகஸ்ட் 22 வந்து அந்த நிலப்பகுதியை வாங்கி இவங்க வந்து சென்னையை இது பண்ணுவாங்க. நிலப்பகுதி வாங்கி உருவாக்குவாங்க. பிரான்சிஸ்டே ஆண்ட்ரூ கோகன் யார்கிட்ட வாங்கினா தமர்மதி தமர்லா வெங்கடாபதி ஓகேவா அந்த நாயக்கரிடம் வந்து வாங்கி உருவாக்குவாங்க. 1639 ஆகஸ்ட்டு 22 வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா இந்த ஆகஸ்ட் 2 இந்த நிலப்பகுதியை வாங்குறாங்களே, இந்த தமர்லா வெங்கடாபதியிட்டேருந்து வாங்குவாங்களே நிலப்பகுதியை, அந்த நாளத்தை வந்து சென்னை தினமாக வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா இந்த சென்னை தினம் வந்து கொண்டாடுறதுக்கு யார் யார் காரணம் பார்த்திங்கன்னா, அடுத்து இந்த சென்னை தினம் கொண்டாடுற யார் காரணம் பார்த்திங்கன்னா, முத்தையா, சசிநாயர், வின்சென்ட் டிசூசா இவங்க 3 பேர் தான் இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி வந்து 2004 வந்து சென்னை தினமாக இவங்க தான் கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆகஸ்ட் 22 சென்னை தினமாக கொண்டாட காரணமாக இருந்தாங்க யாராருன்னா முத்தையா, சசிநாயர், வின்சென்ட் டிசூசா இவங்க 3 பேர் தான் ஆகஸ்ட் 22 வந்து சென்னை தினமாக கொண்டாடுறதுக்கு காரணமாக இருந்தாங்க 2004. ஓகே சென்னை வார விழான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 22 வரைக்கும் கொண்டாடுறாங்க. ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 22 வரைக்கும் சென்னை வார விழாவாக கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேங்கடபதி நாயக்கர் இருக்கார், அவரோட தந்தை நினைவாக தான் சென்னை பட்டணம் வச்சுருப்பாங்க. அந்த சென்னப்ப நாயக்கன் இருப்பார், அவரோட நினைவாகத்தான் இந்த சென்னை பட்டணம்னு வச்சுருப்பாங்க. யார் இதுன்னு பார்த்திங்கன்னா வேங்கடபதி நாயக்கர், அவரோட தந்தை வந்து சென்னப்ப நாயக்கர், அவர் நினைவாகத்தான் இதை வந்து சென்னை பட்டணம் என அழைப்பாங்க. ஓகேவா புனித சார்ஜ் கோட்டை பார்த்திங்கன்னா, புனித சார்ஜ் கோட்டை இருக்குல்ல தலைமை செயலகம், இது பார்த்திங்கன்னா 1640 ஆரம்பித்து 1668 வந்து கட்டி முடிச்சிருப்பாங்க இந்த புனித சார்ஜ் கோட்டை. ஓகே 1640 வந்து அடிக்கல் நட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. கட்டி முடிக்கப்பட்டது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா, இந்த கோட்டை புனித சார்ஜ் கோட்டை 1668 இந்த கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேவா இந்த 1688 செப்டம்பர் 29 தான் சென்னை மாநகராட்சி வந்து யார் உருவாக்குனா, இரண்டாம் ஜேம்ஸ் என்பவர் தான் 1688 செப்டம்பர் 29 வந்து சென்னை மாநகராட்சியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா இந்தியாவின் முதல் மாநகராட்சி என்ற பெருமை வந்து இந்த சென்னை நகரத்துக்கு இருக்குது. இந்தியாவின் முதல் மாநகராட்சி அல்லாத இங்கிலாந்து அல்லாத காமன்வெல்த் நாடுகளை விட மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இந்த சென்னை மாநகராட்சி. காமன்வெல்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காமன்வெல்த்னு பார்த்திங்கன்னா மொத்தம் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லிட்டு 54 நாடுகள் இருக்கும். ஓகேவா இந்த 54 நாடுகள் வந்து யாரெல்லாம் பிரிட்டிஷ் வந்து ரூல் பண்ணி ஆட்சி பண்ணி இது பண்ணாங்களோ அந்த நாடுகள் அப்புறம் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. மொத்தம் காமன்வெல்த் நாடுகள் அமைப்பு 54 அமைப்பு நாடுகள் உள்ளன. அதுலேயும் பழமையானதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னை மாநகராட்சின்னு சொல்கிறாங்க. ஓகேவா அதே இங்கிலாந்து அல்லாத காமன்வெல்த் நாடுகளிடையும் பழமையானதுன்னு இந்த சென்னை மாநகராட்சி சொல்கிறாங்க. 54 நாடுகள் கொண்ட அமைப்பு தான் அந்த காமன்வெல்த் நாடுகள். ஆங்கிலேயர்கள் எந்தெந்த ஏரியாலாம் பிரிட்டிஷ் இது ரூல் பண்ணாங்களோ ஆட்சி செஞ்சாங்களோ அப்புறம் காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா யாருன்னா சர் தாமஸ் மன்றோ 1870 டு சென்னை ஆளுநராக இருப்பார். அப்போ ஓகேவா 1870 74 வரைக்கும் சென்னை ஆளுநர் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தீங்கன்னா டு 74 வரைக்கும் டு 74 வரைக்கும் மேயோ ப்ரோ வருவார். அதுக்கப்புறம் யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா நார்த் ப்ரூக் அவங்க வருவாங்க. யார் மேயோ ப்ரோவுக்கு அப்புறம் நார்த் ப்ரூக் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு அவர் வருவார். ஓகேவா இந்த சர் தாமஸ் மன்றோ பார்த்திங்கன்னா 1870 74 வரைக்கும் சென்னை ஆளுநர் இருப்பாங்க.
அப்போ இருக்கப்போ பார்க்கத்தான் இந்த பொதுக்கல்வி வாரியம் இருக்குல்ல, அதை வந்து யார் நிறுவியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த சர் தாமஸ் மன்றோ அவர் தான் வந்து நிறுவியிருப்பாங்க சென்னை பொதுக்கல்வி வாரியத்தை. ஓகேவா. இந்த மின்சார வளங்கள் கழகத்தையும் யார் நிறுவியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த சர் தாமஸ் மன்றோ பீரியடில் தான் இந்த மின்சார வளங்கள் கழகம் வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1906 வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. இந்த இவரோட பீரியடில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1906 சென்னை மின்சார வளங்கள் கழகம் உருவாக்கப்பட்டது. பொதுக்கல்வி வாரியத்தை வந்து இவர் பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. 1801 பார்த்திங்கன்னா வெள்ளஸ்ரீ பிரபு இருக்கார்ல, இவர் தான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேவா. மெட்ராஸ் உருவாக்க இவர் தான் மெட்ராஸ் தலைநகரமாகவும் கொண்டு வந்திருப்பாங்க 1801 வெள்ளஸ்ரீ பிரபு. ஓகேவா. இவர் தான் மெட்ராஸை உருவாக்கியிருப்பார். மேலும் இவர் தான் வந்து இந்த வெள்ளஸ்ரீ பிரபு தான் இவங்க வந்து ஆங்கிலேயரோட பகுதியில் வந்து அதிகமாக விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆங்கிலேயரோட பகுதியில் வந்து அதிகமாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளஸ்லி பிரபு. ஓகே. இவர் தான் மெட்ராஸ் மாநிலத்தை உருவாக்குறாரு. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1801. ஓகே. 1996 தான் சென்னைன்னு பேரை வந்து மாற்றிருப்பாங்க. ஓகேவா. 1996 சென்னைன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில். கலைஞர் அவங்க பீரியடில் 1996 வந்து சென்னைன்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சர் தாமஸ் மன்றம் வந்து 1870 74 வரைக்கும் வருவார். அந்த பொதுக்கல்வி சென்னை பொதுக்கல்வி வாரியத்தை வந்து இந்த இவர் தான் நிறுவியிருப்பார். யார்? சர் தாமஸ் மன்றோ. 1906 பார்த்திங்கன்னா சென்னை மின்சார வளங்களை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1801 வந்து வெள்ளஸ்ரீ பிரபு வந்து சென்னை மாகாணத்தை உருவாக்கியிருப்பார். அதாவது மெட்ராஸ் மாகாணத்தை வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேவா. 1996 வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னைன்னு வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்கோம். யாரோட பீரியட்லையும் பார்த்திங்கன்னா டிஎம்கே கலைஞர் பீரியடில் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க, பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் புவியியல் அமைப்பு. ஓகே. இந்த மாவட்டத்தோட புவியியல் அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா சென்னை வந்து தென்கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு பார்த்திங்கன்னா 426 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர்டு. 426 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. பரப்பளவில் மிகச்சிறிய மாவட்டம் இந்த சென்னை. ஓகேவா. வெறும் 426 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த சென்னையோட வெப்பம் பார்த்திங்கன்னா வெப்பமும் ஈரப்பதம் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கடல்லேருந்து வர்ற காற்றானது வந்து ஈரப்பதத்தை வந்து உள்ளே சுமந்து வர்றப்ப ஓகேவா வெப்பமும் சரி ஈரப்பதமும் சரி ரெண்டும் சரிசமமாகவே இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க வருஷம் ஃபுல்லாக வெப்பமும் ஈரப்பதமும் சரிசமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த கடல்லேருந்து வர காற்றானது வந்து அதாவது அந்த நீரானது வந்து ஈரப்பதத்தை வந்து சுமந்து அந்த நகருக்குள்ளே கொண்டு வரப்போ வெப்பமும் ஈரப்பதமும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1300 மில்லிமீட்டர் வந்து மழை பெய்யுது. எதுன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பருவமழையில் இல்லை வடகிழக்கு பருவமழையினால் வந்து இந்த 1300 மில்லிமீட்டர் வந்து வருடத்திற்கு வந்து மழை பெய்கிறது. ஓகேவா. வடகிழக்கு இந்த வடகிழக்கு பருவமழை வருஷத்துக்கு 1300 மில்லிமீட்டர் வந்து மழை வந்து இந்த சென்னை கிடைக்குது. ஓகே. தென்கிழக்கு பருவமழை நாளில். இதோட நதிகள்னு பார்த்திங்கன்னா சென்னையோட நதிகள்னு பார்த்திங்கன்னா கூவம் மற்றும் அடையாறு ரெண்டு ஃபேமஸான நதி. ஓகேவா. கூவமும் அடையாறு. ஓகேவா. இந்த ரெண்டு நதிகள் வந்து சென்னை நகரோட ரொம்ப முக்கியமானது. அடுத்து நிர்வாகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை மாவட்டத்தோட நிர்வாகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்னை மாவட்டத்தோட நிர்வாகம் வந்து ரிப்பன் பில்டிங். ஓகேவா. மாநகராட்சி இருக்கிற வந்து இந்த ரிப்பன் பில்டிங் கட்டடத்தில் வந்து செயல்பட்டுருக்கு. ஓகேவா. இந்த சென்னை ரிப்பன் கட்டணத்தில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் சென்னை நிர்வாகம் வந்து செயல்படுது. இதை வந்து யார் கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் பில்டிங்கு 1913 வந்து லார்டு ஹார்டிங் வந்து கட்டியிருப்பார். ஓகேவா. இந்த ரிப்பன்
ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லியிருப்பாங்க. 1880 டு 1884 வரைக்கும் இந்த ரிப்பன் பீரியடு. ஓகேவா? இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறையா நன்மைகள் செஞ்சுருப்பாங்க. நன்மைகள் செஞ்சு நிறையா உதவி இருப்பாங்க. அதனால் அவரோட நினைவாக அவரை கௌரவப்படுத்தும் விதமாக தான் இந்த சென்னை மாநகராட்சி பில்டிங் வந்து ரிப்பன் பில்டிங் பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அவரை கௌரவப்படுத்தும் விதமாக தான் இந்த லார்டு ஹார்டிங் என்பவர் வந்து 1913 வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அவரை கௌரவப்படுத்தும் விதமாக. ஓகேவா? எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1884 டு 84. ஓகேவா? ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லக்கூடியவர். இது சென்னை மாவட்டத்தோட நிர்வாக கட்டடம். இதே ரிப்பன் பில்டிங்னு சொல்லுவாங்க. அடுத்து மக்கள் தொகை. சென்னை மாவட்டத்தோட மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 46,46,732. 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 46,46,732. ஓகே. சென்னை மாவட்ட மக்கள் தொகையில் வந்து மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குது. அதாவது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அதிகமான மக்கள் தொகையும் அதிகமான மக்கள் அடர்த்தியும் கொண்ட மாவட்டம் வந்து இந்த சென்னை மாவட்டம். அதனால் மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா? மக்கள் அடர்த்தியில் பார்த்திங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 26,553 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப அதிகம், ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ நபர்கள் இருக்காங்கன்னா 26,553 நபர்கள் இருக்காங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 555 தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. 26,553 நபர்கள் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டோட இது பார்த்திங்கன்னா 555. ஓகேவா? சொன்ன அதிக மக்கள் தொகை மற்றும் அதிக மக்கள் தொகையும் அதிக மக்கள் அடர்த்தியும் கொண்ட மாவட்டம். ஓகே. மாறுபட்ட பாலினம் அதாவது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 989 இருக்குது. ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டோட பாலினம் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 996. ஓகேவா? இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 989 இருக்குது. கல்வி அறிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 90.2% இருக்குது. ஓகேவா? சென்னை மாவட்டத்தோட கல்வி அறிவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 90.2% தான் இருக்குது. இது வந்து 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? எழுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேவா? கன்னியாகுமரிக்கு அடுத்து தான் சென்னை வந்துருக்கு 2வது இடத்துல. எழுத்தறிவில் 90.2%. ஓகேவா? இந்த சென்னை மாவட்டம் வந்து 100% வந்து நகரமயமான மாவட்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காடுகளே இருக்காது. இந்த சென்னை மாவட்டத்தில் காடுகளே அதிகமாகவே இருக்காது. இப்போ தான் இந்த மியாக்கி காடுகள்னு சொல்லக்கூடிய அதை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதனால தான் 100% வந்து நகரமான மாவட்டம் வந்து இந்த சென்னை சொல்லுவாங்க. காடுகளே இல்லாதனால, இந்த காடுகளே இல்லாதனால தான் அந்த மாவட்டத்தில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கனால மக்கள் வந்து மூச்சு விட கூட ரொம்ப வந்து சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. இதே மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகையில் வந்து 46,46,732 பேர் இருக்காங்க. ஓகேவா? மக்கள் தொகை அடர்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர் நபர்கள் வந்து 26,553 நபர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா? பாலின வீதம் பார்த்தீங்கன்னா 989 இருக்காங்க. ஓகேவா? எழுத்தறிவுன்னு பார்த்தீங்கன்னா 90.2%. ஓகேவா? கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, 2வது வந்து சென்னை இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரை. ஓகேவா? மெரினா இந்தியாவின் மிக நீண்ட கடற்கரை மற்றும் உலகத்தில் 2வது பெரிய நீளமான கடற்கரை இந்த சென்னை மெரினா கடற்கரை. நீளம் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா?
நீளம் பார்த்திங்கன்னா 12 கிலோமீட்டர் இருக்கும். உலகத்திலே 2வது பெரிய நீளமான கடற்கரை இந்த சென்னை மெரினா கடற்கரை. ஓகேவா. ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்க ஃப்ளோரிடா மாகாணம் இருக்கும்ல, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை இது ஃபஸ்ட்டு நீண்ட கடற்கரை. இது வந்து 2வது. ஓகேவா. இதை வந்து இந்த மெரினா கடற்கரை வந்து யார் புதுப்பிச்சிருப்பாங்கன்னா மவுண்ட் ஸ்டார்ட் எல்பின்ஸ்டோன்றது இந்த கடற்கரை வந்து புதுப்பிச்சிருப்பார். எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1880 வந்து புதுப்பிச்சிருப்பார். ஓகேவா. மவுண்ட் ஸ்டார்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் டஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா அரசு அருங்காட்சியகம். ஓகேவா. அரசு அருங்காட்சியகம் இந்த தான். இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1851 வந்து இந்த அரசு அருங்காட்சியகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பீரியடில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1851 டல்ஹௌசி பீரியடில் வந்து இந்த அரசு அருங்காட்சியகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் எழும்பூரில் இருக்கும். எழும்பூர் பகுதியில் வந்து இந்த அரசு அருங்காட்சியகமானது இருக்கும். 1851 டல்ஹௌசி பீரியடில் வந்து இந்த அரசு அருங்காட்சியகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து இந்த சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2010 செப்டம்பர் 15 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 செப்டம்பர் 15. ஓகேவா. பேரறிஞர் அண்ணா அவரோட நினைவாக வந்து கலைஞர் அவர்கள் வந்து இந்த திறந்து வச்சுருப்பாங்க. இது வந்து யுனெஸ்கோ அமைப்புடன் இணைக்கப்பட்ட இந்தியாவின் 2வது நூலகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. யுனெஸ்கோ அமைப்பு இருக்குல்ல, அந்த அமைப்போட இணைக்கப்பட்ட 2வது நூலகம்னு சொல்கிறாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். ஓகேவா. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம். வேர்ல்டுலேயே பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் இருக்குது. ஓகேவா. சீனாவில் இருக்கக்கூடிய அந்த நூலகம் தான் உலகத்திலே பெரியது. இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம்னு சொல்கிறாங்க. இது எந்த வருஷம் தந்திருப்பாங்கன்னா 2010 செப்டம்பர் 15 வந்து திறந்துருப்பாங்க. ஓகேவா. யுனெஸ்கோ அமைப்புடன் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா. 2வது நூலகம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். ஃபஸ்ட்டு வந்து சைனா. இதே அந்த பில்டிங். அடுத்து பார்த்திங்கன்னா டைடல் பூங்கா. ஓகேவா. சென்னை மாவட்டத்தில் முக்கியமான ஒரு இது டைடல் பூங்கா. ஓகேவா. டைடல் பூங்கான்னு பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் செக்டரை சொல்லுவோம். ஓகேவா. சிலிக்கான் பள்ளத்தாக்கு, அதாவது சிலிக்கான்னா கம்ப்யூட்டர் வச்சு தான் அந்த செயல்பட்டு இருக்குது. சிலிக்கான்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் செக்டரில் வந்து அதிகமான வளர்ச்சி இருக்கனால இது சிலிக்கான் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தமிழ்நாட்டில் சிலிக்கான் பள்ளத்தாக்கு இப்போ டைடல் பூங்கா இங்கே சென்னையில் இருக்குது. ஓகேவா. சிலிக்கான் பள்ளத்தாக்கு. ஓகேவா. இது வந்து தமிழ்நாட்டிலோட சிலிக்கான் பள்ளத்தாக்கு. ஓகேவா. ஆசியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரு. ஓகேவா. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரு. ஆசியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சிலிக்கான் பள்ளத்தாக்குன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்கா. ஓகேவா. உலகின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு கலிஃபோர்னியா. ஓகேவா. தமிழ்நாடு, அதாவது ஆசியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஆசியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டைடல் பூங்கா. ஓகேவா. சென்னையில் இருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்கா. இந்தியாவின் மிகப்பெரிய சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கக்கூடியது. ஓகேவா. பெங்களூர் இருக்கக்கூடியது. உலகின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கலிஃபோர்னியா. ஓகேவா. உலகின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு இந்த கலிஃபோர்னியா. அடுத்து மாவட்டத்தின் சிறப்பு. மாவட்டத்தின் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பரப்பளவில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மிகச்சிறிய மாவட்டம். ஓகேவா. பரப்பளவில் இந்த சென்னை வந்து மிகச்சிறிய மாவட்டம். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நகரம்னு இந்த சென்னை மாவட்டத்தை சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்னது. ஓகேவா. ஏன் இந்த சென்னை வந்து முதல்ல ஆரம்பம் சொன்ன மாதிரி தென்னிந்தியாவின் நுழைவாயில்னு சொல்லியிருப்பில்ல, ஏன் சொல்கிறாங்கன்னா பொருளாதாரத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால இதை வந்து
தென்னிந்திய கலாச்சாரத்தின் நுழைவாயில்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் எந்த சொல்லுவீங்க? தூத்துக்குடி. ஓகேவா? தென்னிந்தியா நுழைவாயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. இங்கே தான் சிவில் இன்ஜினியரிங் கல்லூரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? சிவில் இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1834 யாரோட பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பீரியடில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சிவில் இன்ஜினியரிங் கல்லூரி எந்த வருஷம்? 1834 வில்லியம் பெண்டிங் பீரியடில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சென்னை கலைப்பள்ளி பார்த்திங்கன்னா எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க? பார்த்திங்கன்னா 1850 வந்து டல்ஹௌசி பீரியடில். ஓகேவா? சென்னை கலைப்பள்ளி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1850 டல்ஹௌசி பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை மருத்துவக் கல்லூரின்னு பார்த்திங்கன்னா 1835 வில்லியம் பெண்டிங் பீரியடில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? சென்னை மருத்துவக் கல்லூரி யாரோட பீரியடில் பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1835 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழகம் 1857 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழகம் 1857 ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா கானிங் பீரியடு. ஓகேவா? கானிங் பிரபு அவங்க பீரியடில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு. ஓகேவா? அவங்க பீரியடில் தான் இந்த சென்னை பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1857. ஓகேவா? ரயில்வே கம்பெனின்னு ஒன்று வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? 1845 ரயில்வே கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை மாவட்டத்தில். எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1845 ஜூலையில். ஓகேவா? ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாவட்டத்தினோட சிறப்புகள். ஓகேவா? அகைன் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் ஜூன் 1862 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் யாரோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ்ன்ற பீரியடில் அவரோட பீரியடில் வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1862. இந்த சென்னை துறைமுகம் இருக்குல்ல, அந்த சென்னை துறைமுகத்தை அமைப்பதற்கான பணியை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஹேபர்ட் பிரபு பண்ணியிருப்பார். ஓகேவா? சென்னை துறைமுகத்தை அமைப்பதற்கான பணி வந்து ஹேபர்ட் பிரபு பண்ணியிருப்பார். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1872 முதல் 1875 வரை. ஓகேவா? சென்னையில் ஒரு துறைமுகத்தை வந்து அமைக்கிறக்காண்டி 1872 1875 வரைக்கும் அப்போ சென்னை ஆளுநர் வந்து ஹேபர்ட் பிரபு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இங்கே இந்த மாவட்டத்தில் மற்ற சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னாட்டு விமான நிலையம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் உள் விமான நிலையம்னு 2 விமான நிலையம் வந்து இந்த சென்னையில் இருக்குது. துறைமுகம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்கும். ஒன்று எண்ணூர், இன்னொன்று சென்னை. ஓகேவா? 2 துறைமுகம் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா எண்ணூர், இன்னொன்று பார்த்திங்கன்னா சென்னை. 2 துறைமுகம் இருக்குது. விமான நிலையம் பார்த்திங்கன்னா பன்னாட்டு விமான நிலையம், காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம்னு 2 இருக்கும். இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இந்த மாவட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஐடி பார்த்திங்கன்னா 1959 வந்து இங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. 1959 ஐஐடி வந்து சென்னையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்திய தோலாராய்ச்சி மையம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1948. மத்திய தோலாராய்ச்சி மையம் எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1948. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு என்ற அந்த பகுதியில் வந்து இந்த மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் வந்து அமைச்சிருப்பாங்க 1948 அடையாறில். தேசிய கடல் தொழில்நுட்ப நிலையம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1993 ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில்.
ஓகேவா. ஐஐடி எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1959. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் பார்த்தீங்கன்னா 1948. அடையாறில். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிசியில். தேசிய கடல் தொழில்நுட்ப நிலையம் பார்த்தீங்கன்னா 1993 பள்ளிக்கரணையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன். ஓகேவா. இந்த ஐஐடி, இந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம், இந்த தேசிய கடல் தொழில்நுட்பம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன். ஓகேவா. இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 2வது தூய்மையான நகரம்னு இந்த சென்னை நகரத்தை வந்து சொல்கிறாங்க. இந்தியாவின் தூய்மையான நகரம்னு இந்த சென்னை நகரத்தை சொல்கிறாங்க. தூய்மையான நகரங்களில் 2வது இடத்துல இருக்காங்க இந்த சென்னை. முதல் உலகப் போகிறப்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்னை நகரம் தான். ஓகேவா. முதல் உலகப் போகிறப்ப அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது வந்து இந்த சென்னை நகரம் தான். ஓகேவா. அதாவது முதல் இந்திய நகரம்னு சொல்கிறாங்க இந்த சென்னை, முதல் உலகப் போரில் பாதிக்கப்பட்டதில். ஓகே. இந்தியாவின் மோட்டார் வாகன உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா 60% வந்து சென்னையிலேருந்து ஏற்றுமதி ஆகுது. ஓகேவா. மோட்டார் வாகன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா 60% எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையிலேருந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஓகேவா. இதனால தான் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. அந்த 60% மோட்டார் வாகன இதில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்களோ அதனால தான் சென்னை வந்து ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இது இல்லாமல் டெட்ராய்டு ஆஃப் இந்தியா, டெட்ராய்டு ஆஃப் இத்தாலி, டெட்ராய்டு ஆஃப் ஜப்பான், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்கோ, எங்கெல்லாம் ஏற்றுமதிகள் வந்து அதிகமாக நடக்குதோ அதை ஃபுல்லாக டெட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அமெரிக்கா வந்து ஒன் ஆஃப் த சிட்டி ஆஃப் டெட்ராய்டு. ஓகேவா. கோடம்பாக்கத்தில் அமைஞ்சிருக்க அந்த பேருந்து நிலையம் வந்து ஓகேவா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்க அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சொல்கிறாங்க. அந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, காய்கறி மார்க்கெட்டும், அதுவும் இருக்கையில் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட். ஓகேவா. சென்னை குடிநீர். ஓகேவா. இந்த கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1915 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் 1915 ஆரம்பிப்பாங்க. இந்த கழிவுநீர் அகற்றும் வாரியம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1978. ஓகேவா. 1978 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கப்போ இந்த கழிவுநீர் அகற்றும் வாரியம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. 1978. இந்த வீரணம் குடிநீர் ஏரி வந்து யாருன்னா சோழர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது சோழர் வந்து இந்த ஏரியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து அதாவது இந்த வீரணம் அந்த இதிலேருந்து சென்னைக்கு வந்து குடிநீர் வந்து வருது. இதுக்கு வந்து எப்போ வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 1968 வந்து அண்ணா இருப்பாங்க. ஓகேவா. இந்த வீரணம் குடிநீர் ஏரி வந்து 1968 அண்ணா அவர்களால் இது பண்ணப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு 2004 ஜெயலலிதா. ஓகேவா. அப்போது முதல்ல வந்து ஜெயலலிதா அவங்களால இது வந்து தொடங்கி வச்சாங்க. ஓகேவா. இந்த வீரணம் ஏரியை. ஓகேவா. இந்த வீரணம் டேம்லேருந்து சென்னைக்கு தேவையான குடிநீர் வந்து இங்கேருந்து வருது. ஓகேவா. இது சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 238 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த டேம் இருக்கும். ஓகேவா. 1968 வந்து திட்டத்தை வந்து இந்த அணை திட்டத்தை வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அண்ணா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை யார் செயல்படுத்தியிருப்பாங்கன்னா இந்த வீரணம் ஏரி திட்டத்தை வந்து 2004 ஜெயலலிதா அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. ஓகேவா. சென்னைக்கு வந்து இந்த டேம்லேருந்து தேவையான குடிநீர் வந்து வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கங்கை திட்டம். ஓகேவா. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நதிநீர் திட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு
கிருஷ்ணா நதி திட்டம் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து ஆந்திராவில் வந்து இந்த கிருஷ்ணா நதியில் வந்து பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எந்த வருஷம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2004. ஐயோ, இந்த கங்கை திட்டத்துக்கு வந்து சாய் கங்கான்னு இந்த திட்டத்தை வந்து அழைப்பாங்க. ஓகேவா, இந்த தெலுங்கு கங்கை திட்டத்துக்கு வந்து கிருஷ்ணா நதிநீர் திட்டம்னு ஒரு பேர் இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு அந்த நீரானது வந்து பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து எந்த வருஷம் அடைஞ்சு பார்த்தீங்கன்னா 2004. ஓகேவா, இந்த தெலுங்கு கங்கை கால்வாய்க்கு வந்து சாய் கங்கான்னு இன்னொரு பேர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கடல் நீரை வந்து குடிநீராக்கும் திட்டம் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 2010 ஜூலை 31 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த கடல் நீரை வந்து குடிநீராக்கும் திட்டம் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா காட்டுப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு. இதே இந்தியாவின் மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2010 ஜூலை 31 ஆரம்பிச்சிருப்பாங்க. காட்டுப்பள்ளி என்ற இடத்துல இந்தியாவிலே பெரிய சுத்திகரிப்பு நிலையம். ஓகேவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, இந்த காட்டுப்பள்ளியில் ஆரம்பித்தாங்களே, இந்த காட்டுப்பள்ளியில் ஆரம்பிச்சிருப்பாங்களே 2010 ஜூலை 31. இது வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய கடல்நீரை குடிநீராக்கும் நிலையம். இது வந்து 2வது. ஓகேவா, செகண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சென்னையிலே வந்து செம்பரம்பாக்கத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து செம்பரம்பாக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் வந்து நிலையம் வந்து. 2வது வந்து அந்த காட்டுப்பள்ளி. ஓகேவா, 2010. 3வது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நெம்மேலியில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் வந்து நெம்மேலியில் இப்போ அமைச்சிட்ருக்காங்க. இது இந்த சென்னை மாவட்டத்தோட சிறப்புகள். நன்றி.